ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர். இதுதான் உங்களுக்கு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்து ஒரு கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 30 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ அசைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் என்ன ப்ரோக்ராம் படிக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் எழுதிக்கோங்க. இயர் ஆஃப் அட்மிஷன் எழுதிக்கோங்க. உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் கோட் எழுதிக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் நேம் எழுதிக்கோங்க. ஸ்டடி சென்டர் கோடு என்ன மீடியமில் படிக்கிறீங்கன்றதை எழுதிக்கோங்க. இந்த ஸ்டடி சென்டர் கோடுன்றது பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து இது எத்தனாவது அசைன்மெண்ட் எழுதுறீங்கன்னு எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதிக்கோங்க. என்னைக்கு சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டையும் எழுதிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. இப்போ அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் எழுதலாம். நான் ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாவது அசைன்மெண்ட்ன்றதை எழுதியிருக்கேன். மேலே பெயர் என்ன, என்ரோல்மெண்ட் நம்பர் என்னன்றதை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு பேஜ்லையுமே எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. பேஜ் நம்பரை கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதணும்னா நீங்கள் கலர் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி நம்ம PDF பண்ணலான்றதை பார்க்கலாம்.